உலகெங்கும் உள்ள ஜி தமிழ் நேயர்களுக்கு காலை வணக்கம். வயிற்றுப்போக்குக்கான மருத்துவத்தை இப்பொழுது பார்ப்போம். வயிற்றுப்போக்கு என்றால் எதற்காக வருகிறது? வயிற்றுப்போக்கு கண்ட பொருள்களை சாப்பிடுவதால், நாம் சாப்பிடும் உணவுப் பொருள்களில் உள்ள எண்ணெய் பலகாரங்கள், எண்ணெய் பொருட்கள் நம் வயிற்றில் உபாதைகளை உண்டு பண்ணும். நாம் சாப்பிடும் உணவில் சிலர் முதலில் கடினமான உணவுகளை உண்கிறார்கள். முதலில் பூரி, இப்பொழுது பாம்பே உணவு என்று சொல்லும்போது முதலில் பூரியை வைக்கிறார்கள். பூரியை சாப்பிட்டு விட்டு நீங்கள் எந்த சாப்பாடு சாப்பிட்டாலும் அது உடல் உபாதையை உண்டு பண்ணும். பூரி அவ்வளவு சீக்கிரமாக செமிக்காது, ஜீர்ணிக்காது. அதற்கு மேல் உள்ள உணவுகள் சீக்கிரமாக ஜீர்ணித்துவிடும். அதனால் சிலருக்கு வயிற்றுப்போக்கு அதிகமாக ஏற்படும். இந்த வயிற்றுப்போக்கினால் அவதிப்படுவார்கள். இது சிறு குழந்தைகளுக்கு அதிகமாக ஏற்படும். குழந்தைகள் மண் தின்றுவிடும் அல்லது கண்ட பொருள்களை எடுத்து வாயில் வைத்துவிட்டு அது எதை சாப்பிட்டது என்று நாம் தெரியாமல் அவதிப்படும்போது வயிற்றுப்போக்கு ஏற்படும். எந்த மருந்தும் கொடுத்தும் அவர்களுக்கு சரியான பலன் கிடைக்காது. வயிற்றுப்போக்கு நிற்பதும் கிடையாது. அதிக அளவு வயிற்றுப்போக்கு வர வர அவர்களுடைய உடல் பலவீனம் அடையும். அந்த வயிற்றுப்போக்கை நாம் சரி செய்ய கண்டிப்பாக ஆங்கில மருத்துவத்தில் உதவியை நாட வேண்டியிருக்கும். ஏனென்றால் அவர்கள் இரத்தத்தின் வழியாக குளுக்கோஸ் ஏற்றி அவர்களை காப்பாற்றுவார்கள். அது நம்மால் முடியாது. அந்த சமயத்தில் நாம் மருத்துவ உதவி கிடைக்காத இடங்களில் இந்த மருத்துவத்தை நாம் பயன்படுத்தலாம். வயிற்றுப்போக்கை குறைக்க வேண்டும். வயிற்று உபாதைகள் உள்ள குழந்தைகளாக இருக்கட்டும், பெரியவர்களாக இருக்கட்டும். பெரியவர்கள் என்றால் 60 வயது பெரியவர்களுக்கு இதேபோல் நாம் உணவு கொடுத்தோம் என்றால் வயிற்றுப்போக்கு உண்டு பண்ணும். செமிக்க முடியாத சூழ்நிலையில் அவர்கள் சிறு குழந்தைகள் போல் அடிக்கடி வயிற்றுப்போக்கு போகி அவர்களால் நடக்க முடியாத சூழ்நிலை ஏற்படும். குழந்தைகளுக்கும் அதே போல்தான். குழந்தைகளும் அடிக்கடி வயிற்றுப்போக்கு போகும். ஏனென்றால் அவர்கள் சாப்பிடும் உணவு அவர்களுக்கே தெரியாது. அளவு தெரியாமல் அதிக அளவு சாப்பிட்டாலும் வயிற்றுப்போக்கு ஏற்படும். பல எண்ணெய் பொருள்களையும் சாப்பிட அந்த எண்ணெயினுடைய அழுக்குத்தன்மை அவர்களுக்கு வயிற்றில் உபாதையை உண்டு பண்ணி வயிற்றுப்போக்காக ஏற்படும். இந்த வயிற்றுப்போக்கு போவதால் கால்கள் பலம் இழந்து நடக்க முடியாத அளவிற்கு வயிற்றுப்போக்கு ஏற்பட்டு முகம் எல்லாமே வற்றிவிடும். வயிற்றுப்போக்கினால் உடலில் உள்ள நீர்கள் அனைத்தும் வெளியாகி உடலினுடைய சத்துக்கள் குறைந்து எலும்பும் தோலுமாக மாறியவர்கள் நிறைய பேர் உண்டு. வயிற்றுப்போக்கு கூடி போனால் அடுத்த கட்டமாக கால்ரா போல் தண்ணீராக உடலில் உள்ள நீர்கள் அனைத்தும் வெளியாகி மரணத்திற்கே கொண்டு செல்லும். இந்த நிலைக்கு வராமல் இருக்க நாம் மருத்துவத்தை பயன்படுத்த வேண்டும். பாரம்பரிய மருத்துவம். இதற்கு துளசி ஒரு நல்ல மருந்து. இந்த துளசியை நாம் பயன்படுத்தினோம் என்றால் உடலில் உள்ள அனைத்து பாகத்திலும் இந்த துளசி நல்ல வேலையை செய்யும். உடம்பில் உள்ள இரத்த அணுக்களை கட்டுப்படுத்தும். உடலில் உள்ள அணுக்கள் மட்டுமல்லாமல் நம்முடைய புத்துணர்ச்சியும் கொடுக்க வல்லது இந்த துளசி. இதற்கு துணையாக மாதுளை, இந்த மாதுளை பழம் எடுத்துக்கொள்ளலாம். நகரங்களில் பிஞ்சு கிடைக்காது. இந்த பட்சத்தில் பழங்களை எடுத்துக்கொள்ளலாம். பழங்களின் உள்ள சாறுகளையும் எடுத்து பயன்படுத்தலாம். பிஞ்சுகளில் உள்ள சிறு விதைகளை எடுத்து நாம் பயன்படுத்தலாம். இவைகளை பயன்படுத்தும் போது இதனுடன் சேர்ந்து கசகசாவை நாம் அரைத்து கொடுக்க எவ்வளவு வயிற்றுப்போக்கானாலும் அது கட்டுப்படுத்தும். ஓமம் உள்ள வாயுகளை வெளியேற்றும். வாயு மொத்தமாக சேர்ந்து கொண்டாலும் வயிற்றுப்போக்கு நிற்காமல் போகும். இந்த வாயுகளை கட்டுப்படுத்த ஓமத்தை இங்கு வைத்துள்ளோம். ஓமத்தை நாம் சாப்பிட வாயு வெளியாகும். இந்த ஓமமானது உடலில் உள்ள வாயுவை களைத்து நல்ல முறையை உண்டு பண்ணும். வயிறு உபிசம் என்று சொல்லுவார்கள். வயிறு உபிசத்தை அது தடுக்க வல்லது. இந்த ஓமத்தை நாம் பயன்படுத்த வயிற்றிலுடைய உபிசம் அல்லது வாயு இவைகளை களைத்து வெளியேற்றும். இந்த நிலையுடன் சேர்ந்து தயிர், இந்த தயிர் சேர்க்கும் பொழுது உடலில் உள்ள அனைத்து உறுப்புகளிலும் சுருங்கச் செய்யும். உள் உறுப்புகள் சுருக்கமடைய அதனுடைய வயிற்றுப்போக்கு குறைய ஆரம்பிக்கும். இந்த மருந்து தயாரிக்கும் முறையை இப்பொழுது காண்போம். மாதுளம் பழச்சாறை நாம் எடுத்து அதனுடன் ஒரு 3 கிராம் அல்லது 1 ஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்க்க வேண்டும். இந்த 1 ஸ்பூன் அளவுக்கு கசகசா நாம் சேர்க்க அது நல்ல ஊறி நல்ல பலனை கொடுக்கும். அதனுடன் சேர்த்து 1 ஸ்பூன் அளவுக்கு ஓமத்தை சேர்க்க வேண்டும். இந்த ஓமம் சேர்க்கும் பொழுது அதனுடைய ருசி மாறும். இவை ரெண்டும் சேர்ந்தவுடன்
இதோடு சேர்ந்து நாம் தயிரை சேர்க்க வேண்டும். தயிர் இதில் அதிக அளவு சேர்த்து துளசியை இலையை முழுமையாக அப்படியே சேர்க்க வேண்டும். துளசி சாறு எடுக்க வேண்டியது இல்லை. துளசியை முழு இலையாக பிய்த்து களைந்து அந்த தயிரினுடன் சேர்த்து கலக்கி அது ஒரு கிண்ணம் அளவுக்கு, ஒரு 100 கிராம் அளவுக்கு நாம் குடித்து வர வயிற்றுப்போக்கு சரியாகும். சிறுவர்களுக்கு 5 வயதுக்கு கீழே உட்பட்டவர்களுக்கு கண்டிப்பாக நாம் 1 ஸ்பூன் கொடுத்தால் போதுமானது. 10 வயதிற்கு மேலே இருப்பவர்களுக்கு 50 மில்லி அளவுக்கு நாம் கொடுக்கலாம். 50 வயதிலிருந்து 35 வயது வரை உள்ளவர்களுக்கு ஒரு கிண்ணத்தில் உள்ள 100 மில்லி அளவுக்கு நாம் கொடுத்தோம் என்றால் வயிற்றுப்போக்கு கட்டுப்படும். 60 வயது பெரியவர்களுக்கு கண்டிப்பாக 100 மில்லி அளவு போதுமானது. இந்த முறையை பயன்படுத்த வயிற்றுப்போக்கு கட்டுப்படும். இந்த வயிற்றுப்போக்கை கட்டுப்படுத்த இது ஒரு சிறந்த மருந்து. மருந்தே இல்லா மருந்து. நாம் எல்லாவற்றையும் மருந்தாக பயன்படுத்தாமல் உணவாக பயன்படுத்தி உடலை காப்பாற்ற வேண்டும். ஏனென்றால் மருந்து என்றால் பயந்து ஓடக்கூடாது. மருந்து என்றால் விரும்பி சாப்பிட வேண்டும். இதில் மாதுளம்பழச்சாறு, ஓமம், கசகசா இதோடு சேர்ந்து துளசி இலை சேர்ந்துள்ளது. இவை அனைத்தும் சாப்பிட நல்ல புளிப்பு, இனிப்பு, துவர்ப்பு அனைத்தும் சேர்த்திருக்கும். இந்த ருசியினுடன் நம் சாப்பிட குடலில் உள்ள அனைத்து சுரப்பிகளும் ஒன்று சேர்ந்து வயிற்றுப்போக்கை கட்டுப்படுத்தும். சிறுவர்கள் இந்த துளசி இலை முழுமையாக இருக்கிறது என்று அச்சம் கொள்ள வேண்டாம். சிறுவர்கள் அதை மென்று தின்றாலும் பரவாயில்லை, மெல்லாமல் சாப்பிட்டாலும் துளசி கேடு செய்யாது. அது உடலில் பட்டதும் அவர்களுக்கு நல்லதை மட்டுமே செய்யும். துளசி, கசகசா, ஓமம் அனைத்தும் நல்லதை செய்யும். இதில் நாம் பழச்சாறு சேர்த்துள்ளோம். மாதுளம் பழச்சாறு சேர்ந்ததால் அதில் உள்ள அமிலத்தன்மையானது துளசியை நல்ல முறையில் நமக்கு உடலில் பயன்படும். அதனால் எந்த ஒரு பக்க விளைவும் வராது. இந்த மருந்தை சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை விரும்பி சாப்பிடுவார்கள். அதனால் இந்த மருந்தை நீங்கள் எல்லோரும் பயன்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது தோல் நோய்க்கான மருத்துவத்தை காண்போம். தோல் நோய் என்றால் உடலில் உள்ள தோள்களில் புள்ளிகள் அல்லது அரிப்பு, சொறி, சிரங்கு. தோல் நோய் பல வகை உண்டு. இதில் நிறைய தோல் நோய் உண்டு. இதில் புள்ளிகளை மாற்றவும் தோலில் உள்ள அனைத்து பாகத்தையும் சுத்தம் செய்யவும் இந்த மருந்து பயன்படும். இந்த தோலில் உள்ள விஷத்தன்மையை மாற்றுவதற்கு இது ஒரு நல்ல மருந்து. இதற்கு தேவையான பொருள் இது வண்டு கொல்லி என்பார்கள். வண்டு கொல்லி இதனுடைய பெயர் மலை அகத்தி, மாற்று பெயர் சீம அகத்தி. இதற்கு பல ஊரில் பல பெயர்கள் உண்டு. அதில் சீம அகத்தி, மலை அகத்தி என்றுதான் இதற்கு பெயர். இந்த இலையை பயன்படுத்தும் போது தோலினுடைய நிறத்தை மாற்ற இது நல்ல வகையில் மருந்து வேலை செய்யும். இந்த மருந்து வேலை செய்யும் போது தோலினுடைய அழுக்குகள் வெளியாகும். இந்த மலை அகத்தி எங்கும் கிடைக்கும். இது மலைப்பகுதியில் விட தரைப்பகுதியில் அதிகமாக கிடைக்கும். இதனுடைய பூக்கள் நேராக கொத்து கொத்தாக உருண்டையாக மேலே வானத்தை பார்த்து வளர்ந்து கொண்டே போகும். இது கீழ் நோக்கி பூக்கள் பூக்காது, மேல் நோக்கி செல்லும் மஞ்சள் நிற பூக்கள் முட்டை முட்டையாக இருக்கும். இந்த பூக்களினுடைய அழகு அவ்வளவாக இருக்கும். இந்த இலை அகத்தி இலை போல் இருப்பதால் தான் இது சீமை அகத்தி என்பார்கள், மலை அகத்தி என்பார்கள். அகத்திக்கும் இதே போல்தான் நீளமாக இருக்கும். ஆனால் இலைகள் சின்னதாக இருக்கும். இது பெரிய அளவில் இருப்பதால் தான் பெரிய அகத்தி, சீம அகத்தி, வண்டு கொல்லி அப்படி என்று ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொரு பெயர்கள் உண்டு. இதனுடன் சேர்த்து பூ அரசு. இந்த பூ அரசு இலையை நாம் பயன்படுத்த நம் உடலில் உள்ள அனைத்து கிருமிகளும் தோலில் உள்ள நச்சுத்தன்மைகளும் வெளியேற்ற வல்லது இந்த பூ அரசு. இந்த பூ அரசு காயை எடுத்து நாம் உடலில் உள்ள கருப்பு நிறம் உள்ள தோள்களில் தேய்த்து வர அந்த கருப்பு நிறமே மாறும். இதனுடன் சேர்ந்து வேப்ப இலை. இந்த வேப்ப இலையை நாம் அதிகமாக காய்ச்சி குளித்து வர உடலில் உள்ள தோலில் உள்ள அழுக்குகள் வெளியாகி மேனி நிறம் பளபளக்க இந்த வேப்ப இலையை கண்டிப்பாக பயன்படுத்துகிறோம். வேப்ப இலையை கொதிக்க வைத்து அந்த தண்ணீரில் குளித்து வர உடலில் உள்ள நச்சு கிருமிகள் வெளியாகும். அதனால் இந்த வேப்ப இலையை நாம் பயன்படுத்துகிறோம். கருவேப்பிள்ளை. இந்த கருவேப்பிள்ளை இல்லாத இடமே இல்லை. கருவேப்பிள்ளை இலையை இந்த வேப்பிலையோடு சேரும்போது உடலில் கருப்பு நிறத்தில் இருக்கும் அனைத்து பகுதியையும்
நல்ல நிலைக்கு கொண்டு வரும். இது கர்ப்பப்பையில் மட்டுமல்ல, தோலிலும் நன்றாக வேலை செய்யும். இந்த கருவேப்பிலையை பயன்படுத்தி அதை கொதிக்க வைத்து குளித்து வர தோலில் உள்ள சிறு சிறு புள்ளிகளாக கரும்புள்ளிகள் இருந்தாலும் இதில் மறையும். இதனுடன் சேர்த்து நல்ல எண்ணெயும் புண்கள் ஆகாமல் இருக்க மஞ்சள் தூளையும் நாம் சேர்க்கிறோம். இந்த முறையை பயன்படுத்தி மருத்துவத்தை செய்வோம். இந்த மருத்துவம் செய்ய தோலினுடைய நிறம் மாறும். இதில் நல்லெண்ணெய் சேர்க்கலாம், அல்லது தேங்காய் எண்ணெய் சேர்க்கலாம், அல்லது கடுகெண்ணெய் சேர்க்கலாம். இதில் எந்த எண்ணெய் சேர்த்தாலும் தவறில்லை. எல்லா இலைகளையும் நாம் சிறுக சிறுக கிள்ளி வைத்திருந்தால் போதும், அரைக்க வேண்டிய அவசியமில்லை. அரைத்து வைத்தால் பொங்கிவிடும். சில எண்ணெய்கள் அதிகமாக பொங்கும் பொழுது பக்கத்தில் அந்த எண்ணெய்களை தயாரிப்பவர்களுக்கு மேலே தெரித்துவிடும். மேல்களில் தீப்புண் எண்ணெய் புண்ணாக மாறி கொப்பளங்கள் ஏற்படும். அதனால் இந்த இலைகளை சிறுக சிறுக பொடியாக நறுக்கி இந்த எண்ணெயில் போட்டு காய்ச்ச வேண்டும். இப்படி காய்ச்சும் பொழுது எண்ணெயில் அனைத்து வகையான சார்களும் இறங்கி அதனுடைய முழு பலனும் கிடைக்க சிறிதளவு மஞ்சள் தூள் சேர்த்தால் போதுமானது. அவரவர் உடலுக்கு ஏற்றவாறு நாம் எண்ணெய்களை தயாரிக்க வேண்டும். 1 லிட்டர் எண்ணெய் என்றால் ஒவ்வொரு இலையிலையும் கண்டிப்பாக 100 கிராம் அளவுக்கு இருக்க வேண்டும். சீம அகத்தி 100 கிராம், பூவரசு 100 கிராம், வேம்பு 100 கிராம், கருவேப்பிலை 100 கிராம், மஞ்சள் 10 கிராம் போதுமானது. இந்த மஞ்சள் 10 கிராம் மட்டும் போதுமானது. எண்ணெய் 1 லிட்டர் கண்டிப்பாக இதற்கு தேவை. இந்த எண்ணெயை காய்ஞ்ச பின் இதை வடிகட்டி இதை நாம் உடலில் மெதுவாக தேய்க்க வேண்டும். அவர் உடலுக்கு ஏற்ற அளவுக்கு எவ்வளவு உடலில் தோல் நோய் உள்ளதோ அதற்கு ஏற்பால் போல் நாம் எண்ணெய்களை அதிகரித்து கொள்ள வேண்டும். இதை அரைத்தும் எடுக்கலாம், அரைக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக நறுக்கி எடுத்துக்கொண்டு இந்த முறை செய்தாலே அதில் உள்ள முழு பலனும் நமக்கு கிடைக்கும். அரைத்து எடுத்தால் அதனுடைய ஈரத்தன்மையினால் எண்ணெய் பொங்கி மேலே காயமாக்கிவிடும், அல்லது எண்ணெய்கள் வீணாகிவிடும். அதனால் இந்த இலைகளை கண்டிப்பாக நறுக்கி இதில் எண்ணெயில் காய வைத்த எண்ணெயில் போட்டு மெதுவாக இதமாகவும் காய்ச்ச வேண்டும். தீ குறைந்த அளவே இருக்க வேண்டும். மஞ்சள் பொடி கடைசியாக போட்டு இறக்கி இதை வடிகட்டி எடுத்து இந்த நிலையில் உள்ள இந்த எண்ணெயை நாம் உடலில் உள்ள பாகங்களில் மெதுவாக தேய்க்காமல் போடவும். மயில் இறகு அல்லது கோழியினுடைய இறகு வைத்து தொட்டு நம் தோல் நோய் உள்ள இடத்தில் இதை போட்டு வர இந்த தோல் நோயானது சிறுக சிறுக குணமாகும். இதை குறைந்தது 2 மணி நேரமாவது இந்த தோல் நோய்க்கு நாம் போட வேண்டும். பின்பு சேக்காயை கொண்டு கழுவி வர எவ்வளவு மோசமாக தோல் நோய் இருந்தாலும் அது சிறிது காலத்தில் மறைந்து தோலினுடைய நிறம் மாறி அழகு பெறும். இந்த முறையை நீங்கள் பயன்படுத்தி உடலில் உள்ள தோல் நோயை அகற்றி அழகு பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அன்பார்ந்த நேயர்களே, நமது நிலையத்திற்கு வந்த கடிதத்தில் கீதா என்னும் பெண்மணி கடிதம் எழுதியுள்ளார். அவருக்கு முடக்குவாதம், இந்த முடக்குவாதத்தினால் நடக்க முடியாமல் அவதிப்படுகிறேன் என்று எழுதியுள்ளார். முடக்குவாதம் என்பது ஏனென்றால் முதலில் முடக்கும், அது உடல் சிக்கலில் உள்ளது. உடலில் சிக்கல் ஏனென்றால் குடல் சிக்கல் தான். மலச்சிக்கல் ஏற்படுபவர்களுக்குத்தான் இந்த முடக்குவாதம் வரும். எல்லா நோய்க்குமே மலச்சிக்கல் தான் முதல் அடிப்படை. எப்பொழுது ஒருவன் மலச்சிக்கல் இல்லாமல் இருக்கிறானோ அவன் எல்லா நோயிலிருந்து விடுபடுவான். ஒரு நாளைக்கு 2 முறை மலம் கழித்து 6 முறை சிறுநீர் கழித்தால் அவன் உடலில் எந்த நோயும் இருக்காது. அந்த முறையை நாம் பயன்படுத்த நாம் அதற்கான உணவு முறையை மாற்றிக்கொள்ள வேண்டும். முடக்குவாதம் என்றால் கை கால்களை முடக்கிவிடும், விரல்களை நீட்ட முடியாது, இறுக்கி பிடிக்க எந்த ஒரு பொருளையும் இறுக்கி பிடித்து எடுக்க முடியாது. அந்த நிலைக்கு இந்த முடக்குவாதம் தள்ளும். நடப்பவர்கள் நடக்க முடியாமலும், படியேற முடியாமலும், உட்கார முடியாமலும், அவர் மலம் கழிக்க செல்லும் பொழுது சரியான முறையில் உட்கார முடியாமல் எவ்வளவோ பேர் இந்த முடக்குவாதத்தில் அவதிப்படுகிறார்கள். இவர்களுக்கு கண்டிப்பாக முருங்கை விதையை பச்சை தண்ணியில் வேக வைத்து அதனுடன் சேர்த்து பனை வெல்லம் சேர்த்து வேக விட வேண்டும். இதில் நெய் சேர்த்து வேக விட்டு இவர்கள் சாப்பிட அவர்கள் நரம்பு பலம் பெறும். அதனுடன் சேர்த்து திராட்சை, உலர் திராட்சையை நெய்யில் பொரித்தெடுத்து இதனுடன் சேர்த்து கொடுக்கும்போது பால் சேர்க்க வேண்டும். இது எல்லாம் கலந்த கலவையாகும். இதில் முதலில் சேர்க்க வேண்டியது உலர் திராட்சையை நெய்யில் பொரிக்க வேண்டும். உலர் திராட்சையை நெய்யில் பொரித்து தனியாக எடுத்து வைத்து
பின்பு முருங்கை விதை, பனை வெல்லம், தண்ணீர் விட்டு காய்ச்ச வேண்டும். இதை காய்ச்சிய பின்பு மறுபடியும் இந்த உலர் திராட்சையை பொரித்தெடுத்ததை இதில் இட்டு நெய்யை ஊற்றி நன்றாக வேக விட வேண்டும். வேக விட்ட பின்பு வெந்த அந்த பழங்களையும் விதைகளையும் எடுத்து சாப்பிடும் பொழுது கடைசியில் பால் சேர்த்து குடிக்க இந்த முடக்குவாதத்தினுடைய தன்மை குறையும். ஏனென்றால் பலம் குறையத்தான் இந்த முடக்குவாதம் ஏற்படும். பலத்தை கூட்ட கூட்ட அந்த முடக்குவாதம் குறைய ஆரம்பிக்கும். முருங்கை விதையும் இந்த உலர் திராட்சையும் சேர்ந்து உடலுக்கு அதிக பலத்தை கொடுக்கும். இந்த மருந்து சாதாரணமாக இருக்கிறது என்று நினைக்க வேண்டாம். உடலில் உள்ள நரம்புகளை புடைக்கச் செய்யும். நரம்புகள் சுருண்டு இருந்தாலும் அவைகளை விரியச் செய்யும். நாம் முடங்கி கிடப்பவர்கள் கண்டிப்பாக நடப்பதற்கு இது அருமருந்து. இது சாதாரணமாக நம் கிட்டே இருந்தாலும் யாரும் இதை பயன்படுத்துவது கிடையாது. மருத்துவ முறை என்றால் மருத்துவ முறை மாதிரி நாம் செய்ய வேண்டும். நாம் தினந்தோறும் சாம்பாரில் முருங்கைக்காய் சாப்பிடுகிறோம், இது என்ன புது விதமாக இருக்கிறது என்று எண்ண வேண்டாம். சாம்பாரில் சாப்பிடுவது வேறு, இதை நெய்யில் பொரித்தெடுப்பது வேறு. இதனுடன் கருப்பட்டி சேர்ந்து உலர் திராட்சை சேரும்போது நரம்பு மண்டலங்கள் அனைத்தும் பலம் பெறும். நரம்பு மண்டலங்கள் பலம் பெற வாத நோய் கொஞ்சம் கொஞ்சமாக விலகும். இந்த வாத நோய்க்கு வாத நாராயண இலை, இதை ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். வாத நாராயண இலையுடன் சேர்த்து வேப்பிலை ஒரு கைப்பிடி அளவும், இழுப்ப எண்ணெய் ஒரு 100 மில்லியும், புங்க எண்ணெய் ஒரு 100 மில்லியும், இதனுடன் சேர்த்து நல்லெண்ணெய் ஒரு 100 மில்லியும் சேர்த்து காய்ச்சி இதை பக்குவமாக வடித்தெடுத்து கால்களில் முடக்குகள் உள்ள இடங்களில், மடக்க முடியாமல் இருக்கும் இடங்களில் இதமான சூட்டில் இதை தடவ வேண்டும். இப்படி தடவி வர நாள்பட அந்த நரம்புகள், சுருண்ட நரம்புகள் நேராகி கை கால்களிலோட முடக்கு வாதம் என்னும் இந்த முடக்கு நரம்புகள் நேராகும். ஏனென்றால் இந்த முடக்கு வாதத்திலிருந்து விடுபட அதிகம் பேர் அவதிப்படுகிறார்கள். சாப்பாட்டு முறை சரியில்லாததால் தான். உணவு பழக்கத்தை கண்டிப்பாக மாற்ற வேண்டும். இவர்கள் பச்சரிசி சாப்பாடு சாப்பிட உடலில் சூடு அதிகரிக்கும். சூடு அதிகரித்தால் நரம்புகள் லேசாக விலகி கொடுக்கும். குளிர்ச்சியான பானங்கள் சாப்பிட்டால் கண்டிப்பாக நரம்புகள் சுருண்டு கொள்ளும். இவர்கள் தரையில் படுக்கக்கூடாது, கண்டிப்பாக மெத்தையில் படுக்க வேண்டும். தரையில் படுத்தால் நரம்புகள் கண்டிப்பாக இழுத்து கொள்ளும். சுருண்ட நரம்புகள் அதிக அளவு சுருளும். இவர்கள் மெத்தையில் படுக்க சுருள விடாமல் அந்த மெத்தைகள் பார்த்து கொள்ளும். அதனால் கண்டிப்பாக மெத்தையில் படுக்க வேண்டும், பாயில் படுக்க வேண்டாம். முடக்குவாதம் வந்தவர்கள் அதிக அளவுக்கு பச்சை தண்ணீரில் குளிக்கவே கூடாது. இவர்கள் சுடு தண்ணீரில் குளிக்க வேண்டும். இல்லை என்றால் அவர்கள் உடல் கெட்டுவிடும். பச்சை தண்ணியில் குளிக்க அல்லது அந்த பச்சை தண்ணியை குடிக்க இவர்கள் நரம்பு சுருண்டு கொண்டு போகுமே தவிர நிகழாது. எந்த இடத்தில் அதிக அளவு நாம் சூடுகளை பயன்படுத்துகிறோமோ அங்கு சுருண்ட நரம்புகள் நேராகும். அதனால் கண்டிப்பாக ஒத்தடம் கொடுக்க வேண்டும். அது சாணியில் கொடுக்கிற ஒத்தடமாக இருந்தாலும் சரி, உப்பு வைத்து சுடு தண்ணீரில் கொடுக்கும் ஒத்தனமாக இருந்தாலும் சரி, இந்த முடக்கிலிருந்து தப்பிக்க, இந்த முடக்குவாதத்திற்கு நாம் கண்டிப்பாக எண்ணெயை வைத்து தினமும் அந்த எண்ணெயை போடும்போதெல்லாம் மெதுவாக இதமான சூடு செய்து அந்த சூடு செய்த எண்ணெயை விரல் மடக்குகளிலும், எங்கு நாம் மடக்க முடியாமல் கால்களில் முட்டிகளில் வளைத்து பிடிக்கும் அந்த முட்டிகளிலும் அந்த எண்ணெய்களை கண்டிப்பாக போட்டு மெதுவாக ஒத்தடம் கொடுக்க நரம்பு, கடினமாக உள்ள நரம்பு அது மென்மையாகி நீண்டு கொடுக்கும், வலிகள் குறையும். அதனால் அவதிக்குள்ளாவர்கள் கண்டிப்பாக மீளுவார்கள். இவர்கள் கண்டிப்பாக முருங்கை விதை, உலர் திராட்சை, நெய், பனை வெல்லம் கலந்த கலவையை நன்றாக வேக வைத்து இவர்கள் சாப்பிட்டு நல்ல ஆட்டுப்பால் அல்லது நாட்டு மாட்டுப்பால் குடிக்க முடக்குவாதம் தன்னால் முடங்கி இருக்கும் அனைவரும் எழுந்திருத்து நடக்க ஆரம்பிப்பார்கள். நடக்க ஆரம்பிக்க வேண்டுமென்றால் இந்த நெய்யில் பொரித்த பொருள்களை கண்டிப்பாக கொடுக்க வேண்டும். உடல் பலம் பெறும். இந்த உடல் பலம் பெற இந்த வகையான கலவையை நாம் சாப்பிட பால் கண்டிப்பாக தினமும் ஒரு வேளையாவது குடிக்க வேண்டும். பால் அது நாட்டு மாட்டு பாலாக இருந்தால்தான் கண்டிப்பாக இந்த முடக்குவாதத்தை விரட்டும். நாட்டு மாட்டிற்கு எந்த காலத்திலையும் நோய் வராது. அப்படியே நோய் வந்தாலும் எதிர்ப்பு சக்தி அதிகம். அந்த எதிர்ப்பு சக்தி உள்ள மாட்டினுடைய பால் சாப்பிட நம் உடம்பில் உள்ள நோய்கள் ஓடிவிடும். நாட்டு மாட்டிற்கு எப்பொழுதுமே கால்களில் முட்டிகளில் வீக்கம் இருக்காது. இப்பொழுது உள்ள மாடுகளுக்கு கண்டிப்பாக முட்டி வீக்கம் இருக்கும். அந்த முட்டி வீக்கம் உள்ள மாடுகளின் பால்களை குடிக்க நமக்கு முட்டி வீக்கம் வரும்.
அதனால் நாட்டு மாட்டு பால்களை தேடி கண்டுபிடித்து நல்லவைகளை தேடித்தான் கண்டுபிடிக்க வேண்டும். எங்கு கிடைக்கும் என்று நாம் தேடுகிறோமோ, தேடுதல்கள் அதிகம் இருக்க இருக்க நாம் அதிக நலம் பெறுவோம். தேட தேடத்தான் எல்லாமே நல்லது கிடைக்கும். அதனால் தேடி பிடித்து அந்த பால்களுடன் சேர்ந்து இந்த கலவையை சாப்பிட உங்கள் உடல் பலம் பெற்று முடக்குவாதத்திலிருந்து மீண்டு நல்ல கால்களுடன் நல்ல முறையாக நடக்க ஆரம்பிப்பீர்கள் என்று கூறுகிறேன்.